வெல்கம் டு ஆன் ரெக்கார்டு. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்துல தலைமை நீதிபதி கவாய் மீது செருப்பு வீசப்பட்டதாக ஒரு செய்தி வெளியானது. நீதிபதி அதை தொடர்ந்து நமக்கு ஹியரிங் தான் முக்கியம், தட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கண்டினியூட் த ஹியரிங். இந்திய உச்ச நீதிமன்ற வரலாற்றில் இப்படியான ஒரு சம்பவம் நீதிபதிக்கு எதிராக காரசாரமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நீதிபதியோடு கருத்து ரீதியாக சண்டையிடப்பட்டிருக்கிறது. நீதிபதியை குற்றம் சாட்டி பேசி இருக்கிறார்கள். ஆனா ஒரு பொருளை எடுத்து, அதுவும் செருப்பை எடுத்து எரிந்து இப்படியான ஒரு சம்பவம் நடப்பது அப்படின்றது இதுவரை நம்ம கேள்விப்படாத ஒரு சம்பவமாக தெரியுது சார். தலித் என்பதால் இப்படி செய்கிறார்களா அப்படின்ற ஒரு ஆங்கிள் அதுல வருது. இன்னொரு பக்கம் செருப்பு எரிந்தவர் சனாதனத்தை அவமதிக்க விடமாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்ததாகவும் தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? முதலில் அந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சரும் அதை கண்டித்திருக்கிறார். ஜனநாயகத்தின் மீது, நீதி பரிபாலனத்தின் மீது மரியாதை உள்ள அத்தனை பேரும் அதை கண்டித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய ஒன்றிய அரசினுடைய லட்சணம் இதுதான். எதற்காக தமிழ்நாடு போராடுகிறது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் நேற்று அந்த உச்ச நீதிமன்ற நீதியரசர் மீது செருப்பு வீச எத்தனிப்பது. அது அவ்வளவு சாதாரணமா நம்ம பார்த்துட முடியாது. ஏன்னா ஒரு தலித் நீதிபதி அப்படிங்கிறத மட்டுமே நம்ம அதுல பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஜாதிய ரீதியா மட்டும் பார்த்துட வேண்டாம். அதாவது இந்த சனாதனவாதிகள் எந்த அளவிற்கு போவார்கள் என்பதற்கு, அதாவது அவர் கொடுத்த தீர்ப்பு ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஒரு சாமி சிலையை சரி பண்ணணும்னு சொல்லும்போது, எப்ப அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, அதை அவங்க தான் பார்க்க முடியும், நம்ம போக முடியாது, உள்ள வர முடியாது. இப்ப நமக்காகவே அதானங்க நடந்தது. இப்ப தஞ்சை பெரிய கோயில்ல இன்னைக்கும் ராஜராஜ சோழன் வெளியே தானே நிக்கிறாரு, உள்ள போக முடியல. ஓகே, அப்போ நீதிமன்றமே அதைத்தான் சொல்லுச்சு, எங்க நாங்க அதுல தலையிட முடியாதுன்னு. அப்ப இதுக்கு மட்டும் என்ன புதுசு? அப்ப செருப்பு தூக்கி எறியணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சிருக்க வேண்டிய இடம் அது. எங்க மன்னன் அவன் கட்டின கோயில்ல அவன் சிலையை வைக்க முடியாதுங்கிற ஒரு இம்சையை நீங்க எங்களுக்கு உருவாக்கிருக்கீங்க அப்படிங்கிற கோபம். ஆனால் நாம் அந்த தீர்ப்பை விமர்சித்ததோடு சரி, அதுதான் நமக்கு இருக்கிற நாகரிகம். ஆனால் இந்த சனாதனவாதிகளுக்கு அல்லது ஒன்றிய அரசை தலைமை தாங்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு இதுதான் தெரியும். அவர்களால் இதை வாதிடுவதோ அல்லது கருத்து ரீதியாக சிந்திக்கவோ அவர்களுக்கு இயலாது. உடனடியாக இது ஒன்று ஒம்பை இழுக்க வேண்டியது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். அந்த இடத்தில் ஒருவேளை நீதியரசர் கவாய் அவர்களுக்கு ஆதரவான ஒரு கூட்டம் இருந்தால், அந்த இதுல அவங்க ஃபோர்ஸா எழுப்பி இருந்தா, இன்னைக்கு சூழ்நிலை என்ன, அந்த இடம் என்னவாயிருக்கும்? அப்ப இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு டென்ஷனை உருவாக்கி இருக்கக்கூடும். ஆனால் அதில் அவர் மிக பெருந்தன்மையாக உச்ச நீதிமன்ற நீதியரசர், தலைமை நீதியரசர் நான் இத பெருசா ஏற்றுக்கல, நான் இதை கடந்து போறேன் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு நீதியரசர் அதை சொல்லியிருக்கிறார். நாம் அதாவது இந்த வழக்கு ஒரு கரூர் வழக்கில் மிக தெளிவான தீர்ப்பை அல்லது மிக தெளிவான கட்டளைகளை பிறப்பித்த நீதியரசருக்கும் அப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. அதாவது இதுதான் நாம் சொல்வது, இந்த பாஜக அரசு வந்த பிறகு கடைசி நம்பிக்கை, ஜனநாயகத்தில் ஒரு தனி மனிதனுக்கான கடைசி நம்பிக்கை என்கிற நீதிமன்றம் கூட ஒரு வகையில் இது போன்று தாக்குதலுக்கு உள்ளாகிறது என்று சொன்னால் இந்தியா எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? இதைத்தான் தமிழ்நாடு தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் சொன்னார். சில பேருக்கு எவ்வளவு ஓதினாலும் காதில் கேட்பதில்லை, ஓதிக்கொண்டே இருப்போம். இதுல நீதிபதி செந்தில்குமார் பற்றி குறிப்பிட்டீங்க சார். நேற்று மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான ஒரு வழக்கு வந்த போது அவதூறு பரப்புவதை தடுத்து நிறுத்தும் வகையில் என்னை பற்றி பேச தடை விதிக்க வேண்டும்னு அவர் கோரியிருந்த வழக்கு வந்த போது, என்னை பத்தி பேசுறதுக்கே என்னால தடை விதிக்க முடியாது, அதெல்லாம் கருத்து சுதந்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில்குமார் அதை ரொம்ப இலகுவாக எடுத்துக்கொண்டார். இந்த நீதிபதியும் சரி, தலைமை நீதிபதியும் சரி, ரெண்டு பேருமே ரொம்ப பொறுப்புணர்ச்சியையும் கண்ணியத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தாவேகா தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு வருகிற வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவிருப்பதாக தகவல். மாநில அரசு, தமிழ்நாடு காவல்துறை உரிய நடவடிக்கைகளை எடுக்காததுதான் இந்த விபத்துக்கு காரணம்.
சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு மேல்முறையீடு வழக்கு போல தெரிகிறது சார். மதுரை கிளையில தாக்கல் செய்த வழக்கு அது உடனடியாக அது ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க. சிபிஐயிடம் இந்த வழக்கை மாற்றுவது அப்படின்றதுல திமுக அரசுக்கு என்ன சிக்கல்? பல வழக்குகளை திமுக அரசே சிபிஐ கைகளுக்கு ஒப்படைத்திருக்கிறது. இதை அவர்கள் விசாரிப்பதுதான். காவல் நிலைய மரணங்கள் நடந்த போது உடனடியாக சிபிஐக்கு மாற்றணும். கோயம்புத்தூர்ல அந்த கார்ல ஒரு வெடி விபத்து நடந்த போது அந்த வழக்க வித்தின் 24 hours என்ஐஏ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தார். இதையும் அப்படி மாத்திரலாமே, அவங்களும் they will feel they get justice என்ற இடத்தை புரிஞ்சுக்கலாமே. ஏன் அது நடக்கல? நடக்க முடியாததுக்கு காரணம் உயர் நீதிமன்றம் தான். அவங்க தனியா ஒரு டீம் போட்டாங்கல்ல, எஸ்ஐடி. அஸ்ராக்காருக்கு தலைமையில ஒரு டீம் விசாரிச்சுட்டு இருக்குல்ல. அப்புறம் இப்ப இவங்க யார போய் கேன்சல் பண்ண சொல்றாங்க? யார சிபிஐ விசாரிக்க சொல்றாங்க? உயர் நீதிமன்றம் தன்னுடைய பார்வையின் கீழ் ஒரு எஸ்பி அவருடைய தலைமையில அஸ்ராக்கார் தலைமையில நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார்ல. இப்போ நம்ம ஒருவேளை நமது அரசாங்கம் இருப்பதால் அரசியல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் போவது என்பது கூட நியாயமா சரியா என்பது வேறு விஷயம், போகலாம். ஆனால் உயர் நீதிமன்றம் ஒரு டீம் அறிவிச்சிருக்கிறத, அந்த டீம் விசாரணையில் இருக்குத, அப்ப இத உச்ச நீதிமன்றம் காலி பண்ணுமா? இருக்குல்ல கேள்வி. ஏற்கனவே சிபிஐ விசாரணை கேட்டு போன போது நீதிமன்றம் எழுப்பின கேள்வி, ரொம்ப பிரிமெச்சூரா நீங்க அப்பீலுக்கு வந்திருக்கீங்க, என்கொயரியில ஏதாவது லேப்சஸ் இருந்ததுன்னா அதை சுட்டிக்காட்டி நீங்க வேற விசாரணை கேட்கலாம், இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க, அதுக்குள்ள நீங்க ப்ரீமெச்சூரா வர்றீங்களேன்றதுதான் ஒரு கிரவுண்டா சொன்னாங்க. இப்பதான் கான்ஸ்டிடியூட் ஆயிருக்கு அஸ்ராகார் தலைமையிலான எஸ்ஐடி. இந்த 2-3 டேஸுக்குள்ள அடுத்த பெட்டிஷன் போயிருக்கு. இதை உச்ச நீதிமன்றம் எப்படி டீல் பண்ணும்? உச்ச நீதிமன்றம் டீல் பண்றதெல்லாம் அப்புறம், இத தாவேகா தரப்பு தன்னை பாதுகாக்கிறதுக்காக சிபிஐ கிட்ட போகுது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொன்னேன், எங்க டீமை நம்பாட்டாலும் பரவாயில்ல, உயர் நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடியை நம்பணும்ல, நம்பலாம்ல. அப்போ அதையும் நம்ப மாட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த அதிகாரத்தையும் நம்ப மாட்டோம்னா சிபிஐ மட்டும் வானத்திலிருந்து குதிச்சு வந்தா அதிகாரிகளை கூட்டிட்டு வருவாங்க? சிபிஐ இவங்க என்னன்னா, சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணுவோம்? சிபிஐ அதிகாரிகளுக்கு அது இன்வெஸ்டிகேஷன் டீம் தமிழ்நாடு அரசு டீம் தானே, இங்க இருக்கிறவங்க தானே, ரைட்? அவங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து குடியிருக்க விவாதிக்க போறது இல்லை, விசாரிக்க போறது இல்லை. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாஜகவிடம் சரணடைவதற்கான ஒரு இடத்தை அவர்கள் தேடுகிறார். அதுதான் இதில் யதார்த்தமே தவிர உண்மையை, நேர்மையை அல்லது நடந்துவிட்ட தவறுதலுக்கு ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் எப்படியாவது எஸ்கேப் ஆகிவிட வேண்டும் என்கிற மனித தன்மையற்ற ஒரு போக்குத்தான் நான் இந்த உச்ச நீதிமன்ற அணுகலை நான் கருதுகிறேன். ஏனென்றால் நான் அதைத்தான் முதலிலே சொன்னேன், நம் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உயர் நீதிமன்றமும் நம்பிக்கைக்குரியதாக இல்லை என்று சொல்லுவதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. அப்படியானால் இவர்கள் எதற்காக அங்கே போகிறார்கள் என்று சொன்னால், சிபிஐயிடம் போட்டுவிட்டால் அவர்கள் நன்றாக தெரியும் அதனுடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்கிறது, பிடிமானம் யார் கையில் இருக்கிறது. அப்படியானால் அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டால் நாம் பாதுகாப்பாக உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுது கூட இந்த படுபாவிகளுக்கு நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எப்படியேனும் தப்பித்து விட வேண்டும் என்கிற இந்த குறுக்கு புத்தி தான் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் மீண்டும் அவர்கள் தலையில் குட்டு வைத்து திருப்பி அனுப்புமே தவிர சிபிஐ விசாரணைக்கு போகும். ஏனென்றால் இதையெல்லாம் விடுங்க, அரசியல் ரீதியாக கூட இங்கே இந்த விசாரணையில் யாரையும் டார்ச்சர் பண்ணல, எந்த விசாரணையினுடைய எந்த ஒரு அறிக்கையோ அல்லது இதோ வெளியாகி விடல, ரைட்? இந்த சூழ்நிலையில உங்களுக்கு எதிராக போறதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருந்து கேட்க போறாங்க, அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை அறிக்கையா கொடுக்க போறாங்க. இதுதானே யதார்த்தம். இதுல சிபிஐ விசாரிச்சுட்டா மட்டும் அந்த மக்கள் மாத்தி சொல்லிடுவாங்களா? கிடையாது. அப்ப இவங்களுக்கு நீதியை தேடுவதல்ல, தங்களுக்கு இப்போதைக்கு ஏதோ ஒரு வகையில் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வழக்கை தூக்கி சிபிஐயிடம் கொடுத்து விட்டால் அவர்களுடைய ஒரிஜினல் எஜமானர்கள் பாஜக
ஒன்றிய அரசு நினைக்கிற வரைக்கும் அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அதற்காக தங்கள் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார்களே ஒழிய நீதியை நாடி அந்த நீதியின் பால் யார் தவறு இருந்தாலும், நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், யார் ஒருவர் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படணும். அப்படின்னா தான் அடுத்த ஆள் உள்ளவங்களுக்கு பொறுப்பு. அதனால அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த தாவேகா குரூப் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் தனிநபர் ஆணையம், இன்னொரு பக்கம் SIT, 2 விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல கட்சி சார்பாக NDA கூட்டணி சார்பாக, கட்சி சார்பான்னு சொல்றதோட NDA கூட்டணி சார்பாக பாஜக அனுப்பி இருக்கிற அந்த விசாரணை குழு, உண்மை கண்டறியும் குழு, விசாரணை குழு, ஏதோ ஒரு பேர், ஹேமமாலினி தலைமையில தேஜஸ்வி சூர்யா, தெலுங்கு தேசம் MP, சிவசேனா MP உள்ளிட்ட 8 தமிழ் தெரியாத MPக்கள், அவர்களுக்கு மொழிபெயர்க்க அண்ணாமலை, இவர்கள் அடங்கிய குழு. அண்ணாமலை நேற்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் கேட்ட கேள்வி, NDA குழு விசாரிக்கிறதுல ஏன் உங்களுக்கு இவ்வளவு எரிச்சல் வருகிறது? தமிழ்நாட்டு MP கனிமொழி அவர்கள் ஹத்ராஸுக்கு போய் விசாரித்தாரே, தமிழ்நாடு MP கனிமொழி அவர்கள் மணிப்பூர் போனாரே, அங்க நாங்க ஏதாவது செஞ்சோமா? இங்க மட்டும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது தப்பு, அறிக்கையின்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? தம்பி, உங்களுக்கு அதாவது February 4, 2021 opposition MPs prevented from meeting farmers at காசிப்பூர் பார்டர். ஒண்ணு விவசாயிகளை பார்க்க போகும்போது தடுத்து நிறுத்தப்பட்டது. அடுத்தது ஹத்ராஸ் கேஸ், ஓவர் 30 MPs left for Hathras with Rahul Gandhi, only 2 allowed to go. உங்களுக்கு தெரியும், இந்த ஹத்ராஸ் சம்பவத்துக்கு போகும்போதுதான் ராகுல் காந்தியை கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவரு தரையில விழுந்த வீடியோ வந்தது. பண்ணாங்க. ஆமா, மேன்ஹேண்டில் பண்ணது, யாரையும் உள்ள விட முடியாதுன்னு. இந்த சாத்தான் தான் இப்ப அறவேக்காட்டுத்தனமா நமக்கு வேதம் ஓகுது. எது? இந்த அண்ணாமலை சாத்தான் இருக்கே, அதுகிட்ட சொல்லுங்க, எப்பா அகில இந்திய அளவிலான ஊடகங்களில், ஆங்கில ஊடகங்கள், நீங்க ஹத்ராஸுக்கும் அனுமதிக்கல, 2 பேரை தான் அனுமதிப்போம், நீங்க அவங்களும் போய் பார்க்க முடியாம திருப்பி அனுப்புனீங்க. விவசாய போராட்டத்தையும் நீங்க திருப்பி அனுப்பி விட்டீங்க. இதே மாதிரி சம்பல்ல நடந்த கூட்டத்துக்கு போனப்பவும் நீங்க திருப்பி அனுப்பிட்டீங்க. அது மட்டுமல்ல, அங்க யோகி ஆதித்யநாத் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், இன்னைக்கும் இருக்கு, நாங்கள் எங்களுக்கான தீர்ப்பை நீதியை நாங்கள் வழங்கிக் கொள்வோம். இதுக்கு என்ன அர்த்தம்? எங்கள் மக்களுக்கு நாங்கள் நீதி வழங்குவோம். இன்னைக்கு இருக்கு ட்வீட். அப்ப நீ யாரும் உள்ள வராதன்னு தானே அர்த்தம். அப்போ குரங்கு குப்பனுக்கு ஒரு நீதி, ராஜராஜனுக்கு ஒரு நீதியா கேக்குறேன் நான். அப்படித்தானே வருது இந்த கேள்வி. நீங்க உங்க மக்களுக்கு நீதி வழங்குவீங்கன்னா எங்க தலைவர் எங்க மக்களுக்கு நீதி வழங்குவார்னு அர்த்தம். அதைத்தான் நம்ம சொல்றோம். என்னைக்குமே நாம பொய் பேசுறது இல்லை. அண்ணாமலை பொய் பேசி இருக்கிறார் என்பதும், கனிமொழி அக்கா இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம அன்னைக்கு பேட்டி வச்சோம், அதாவது மெழுகுவர்த்தி ஏந்தி ஆளுநர் மாளிகை முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, ரைட். பெண்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு அது பெண்கள் சார்ந்து அந்த குழந்தைக்கு கற்பழிக்கப்பட்ட குழந்தைக்கும் அதனால் கொல்லப்பட்ட அவங்க அந்த குடும்பத்திற்கும் உரிய நியாயம் கிடைக்கணும்னு கவர்னர் மாளிகை முன்னாடி இங்க இருந்து, அப்போ அங்க போய் பார்த்திருந்தா எதுக்கு கனிமொழி அக்கா போராடணும்? நீங்க விடலங்கிறது சரியா போச்சா? ஓகே, அதைத்தான் நம்ம சொல்றோம். அதாவது இப்படி பொய் பேசுறது தான் இந்த அறவேக்காட்டுத்தனமாக இவங்க தள்ளி விடுறது. அதாவது இவங்க புறப்பட்டது உண்மை, டெல்லியில இருந்து போறோம் சொன்னது உண்மை, ஆனால் பார்க்க விடப்படவில்லை என்பதும் ராகுல் காந்தி மட்டுமில்ல, பிரியங்கா காந்தியை நிப்பாட்டினாங்க. அது மட்டுமில்ல, ஓபிரையன் நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் MP பாவம், அவரையும் கீழே தள்ளி விட்டாங்க. ஏன்னா நாங்க எவ்வளவு கௌரவமா அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஹேமமாலினி மேல ஒரு தூசு பட்டுச்சா தம்பி? போலீஸ் அவ்வளவு பேர் ப்ரொடெக்ஷனுக்கு நிக்கிறாங்க. இதுல வந்தாங்களே யாரு? இந்த MPக்கள் வந்ததுல ஒரு 3 பேர் தான் முன்னுக்கு நின்னாங்க. ஒண்ணு ஹேமமாலினிமா விட்டுருவோம் அவங்க, அடுத்தது நம்ம அமைச்சர் தாக்கூர். இவர் யார் தெரியுமா? இந்தியாவில் முஸ்லிம்களை கண்டால் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று பேசிய தாக்கூர், மர்டரர் ஆஃப் த செகுலரிசம் ஆஃப் இந்தியா.
படுகொலை செய்த, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை படுகொலை செய்த தாக்கூர். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் வந்தாரு, நம்ம கர்நாடகாக்காரர், ஞாபகம் இருக்கா? எமர்ஜென்சி டோரை திறந்து விட்டு ஒரு 300 பேரை கொலை பண்ண பார்த்த கொலைகார குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர், அக்யூஸ்ட். பேர் என்ன அவர் பேரு? எம்பி தேஜஸ்வி. சரிதானா? இவங்கெல்லாம் வந்துதான் இங்க நடந்த இதுல உண்மையை கண்டுபிடிக்க போறாங்களாம். எப்படி இருக்கு? ராகுல் காந்திக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், கனிமொழி அக்காவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், ஓ பிரையனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நாங்கள் நீங்க வாங்க, மக்களை பாருங்க. அரசு அதிகாரிகளை நீங்க போய் என்ன கேள்வி கேட்கறது? ஒன்றிய அரசுக்கு தேவைன்னா நாங்க ரிப்போர்ட் கொடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம சொன்னோம். கூட்டாட்சி தத்துவத்தில் வந்து ஆறுதல் சொல்றது பிரச்சனை இல்லை. ஆறுதல் சொல்ல வந்திய கையில ஏதாவது யாராவது ஒரு டஜன் பழம் வாங்கிட்டு போனாத பாத்தீங்களா? நீங்க கேக்குறேன். ஒரு கட்சி, ஒன்றிய அரசின் கட்சி, அவ்வளவு பெரிய கட்சி, நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு நீங்க பார்க்க போனதுக்கு அந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் பாவம் வந்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுக்கணுமேனு ஒவ்வொரு வீட்லயும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு. அவன் பாவம் துக்க வீட்டுல இருந்தவன் நம்மள கேள்வி நமக்கு வந்து ஆறுதல் சொல்ல வந்தவங்களை சும்மா அனுப்ப முடியாதுன்னு தமிழர் பண்பாட்டின் காரணமா அந்த சோகத்தோட சோகமா உங்களுக்கும் காப்பி கொடுத்து அனுப்பியிருக்கான். உங்க யார் அவரு, யோகி ஆதித்யநாத் தானே ஒரு பேரு, அவர் அடிச்சு விரட்டின மாதிரி நாங்க அடிச்சு விரட்டவில்லை என்பதை அண்ணாமலைக்கு மட்டுமல்ல, அதை அவர் சொல்லுகிற வாக்கை வேத வாக்காக நினைக்கிற அந்த கூட்டத்திற்கெல்லாம் சொல்லுங்கள். மிக மரியாதையாக தமிழ்நாடு அரசு அவர்களை நடத்தியிருக்கிறார். இன்னொரு பக்கம் பீகாரினுடைய தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 2 கட்டமாக நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கின் இறுதி தீர்ப்புக்காக காத்திருப்பதாகத்தான் நினைக்கிறேன் சார். இந்த தேர்தல் அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? நீங்க கேட்கிற இந்த நேரத்துல அங்க இன்னைக்கு லாஸ்ட், இன்னைக்கு தான் நடக்கணும். இன்னைக்கு தான் உச்ச நீதிமன்றம் அதுல வந்து ஃபைனல் ட்ரையல் முடியுது, சென்டென்ஸ் கொடுக்கணும். நேத்தே அறிவிச்சிட்டாங்க பாத்தீங்களா தேதிய? ஏன் என்ன அவசரம்? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல சென்டென்ஸ் வரப்போகுது. நேத்தே அறிவிச்சதுக்கு காரணம் என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. ஒன்ஸ் எலெக்ஷன் டிக்ளேர் ஆகி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆயிட்டா முடிகிற வரைக்கும் நிறுத்த முடியாது. இது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு நிறுவனம், ஒரு ஏடிஆர் மாதிரி ஒரு நிறுவனம், இவங்க கொடுத்திருக்கிற ஃபைனலைஸ் லிஸ்ட்ல 14,35,000 பேர் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் சஸ்பெக்டர். அதே மாதிரி ஒரு வீட்டுல ஒரே அட்ரஸ்ல தம்பி 243 பேருக்கு இது கொடுத்துருக்காங்க, ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க. அது பெரிய பங்களா மாதிரி இருக்குமா சார்? பங்களாவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இப்ப யாரோ ஒருத்தர், ஒரு அதிபர், ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டு அதிபர் ஒருத்தர் வந்த மாதிரி 30 பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டிக்கு 2 குழந்தை, 60 குழந்தை அப்படி இருந்து அந்த 60 குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகி அதுகளுக்கெல்லாம் ஆயிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பிள்ளைகள் வருமானு தெரியலையே. அந்த அளவுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க புனிதமாக்கி இருக்கிறோம் அந்த ஓட்டர் லிஸ்ட் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, 3.42 லட்சம் டூப்ளிகேட்ஸ். ரைட், டூப்ளிகேட்னா ஒருத்தனுக்கே இன்னொரு இடத்துல மாறி மாறி, இங்க வந்து 35 வயசுல வாங்கினான், அங்க 40 வயசுன்னு போட்டு வாங்கியிருக்கான். இந்த மாதிரி ஒரு 3.42 லட்சம். அதே மாதிரி மொத்தம் இது வரைக்கும் வந்ததுல இந்த 243 கான்ஸ்டிட்யூன்சில புதுசா 1,32,00,000 பேர் புதிதாக பதிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நினைச்சுக்கங்க. அப்போ இந்த எஸ்ஐஆர் நோக்கம், இதை தாண்டி காங்கிரஸ் தலைவர் நேற்று கொடுத்த அறிக்கையில் பெரும்பாலும் தலித்துகள், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்த டெலிஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கிறது. கொடுக்கப்பட்ட புதிய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்து முடித்ததனால் தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரக்கூடிய சூழலில் நேத்தே எலெக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டார் நமது தேர்தல் ஆணையர், மிகவும் நம்பிக்கைக்குரியவராக. இப்பொழுதுதான் நமக்கு சந்தேகம் வருகிறது, ஏன் இந்த அவசரம்? இன்னைக்கு அந்த தீர்ப்பு என்னன்னு சொல்லி பாத்துருங்களேன். பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு அதுல ஒருவேளை
சரியான இதுகள் இருந்தால், திருத்தங்கள் இருந்தால் அதை திருத்தங்களை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நம்பிக்கையை உருவாக்கலாமே. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையர் என்னமோ நாங்கள் பரிசுத்தமான, அவர் அப்படி சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை, பரிசுத்தமான வாக்காளர் பட்டியலை தெரிவு செய்திருக்கிறோம், மிகவும் பரிசுத்தமாக இருக்கிறது, பேய்களின் கூடாரம் தான் பரிசுத்தம் என்று நமது தேர்தல் ஆணையர் சொல்லுகிறாரோ என்கிற சந்தேகம் வருகிறது. அந்த அளவிற்கு இங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது. இன்னும் நீதிமன்றத்தை என்ன கேலி கூத்தாக்குகிறார்கள், எப்படியெல்லாம் போகிறார்கள் என்பதை இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துல இன்னொரு வழக்கும் கூட இருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பாக மேல்முறையீடு கூட செய்யப்பட்டிருந்தது பள்ளி கல்வித்துறை சார்பாக. ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்றது, அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்றதுல பல ஆசிரியர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் மீது கடும் அதிருப்தியும் கோபமும் வந்திருக்கிறது. இந்த கவர்மெண்ட் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்ற அளவுக்கு களத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்துல என்ன நடக்குது, இதை யாரு கம்பல் பண்றது? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த கோர்ட்ஸ், உச்ச நீதிமன்றம் பெரும் தவறு இழைத்திருக்கிறது. ஆசிரியர்கள் அவர்கள் தாங்கள் தேர்வு பெறுகிற போது அல்லது அந்த பதவிக்கு அவர்கள் அமர்த்தப்படுகிற போது அந்த அரசு என்ன தகுதியை வைத்திருக்கிறதோ அந்த தகுதியின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் கொண்டு வருகிற அந்த அடிஷனல் தகுதி அல்லது கூடுதல் தகுதி என்பது ஒரு தேர்வின் அடிப்படையில் இருக்கும் என்றால் அது இட் இஸ் அகைன்ஸ்ட் த நேச்சுரல் ஜஸ்டிஸ். இன்னொன்னு நான் கேட்கிறேன், இந்த நீதி அரசர்கள் யார் கொடுத்தார்களோ அவர்களை நேரடியாக கேட்கிறேன். நீங்கள்லாம் தேர்வு எழுதியா வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா உட்கார்றீங்க? ஒரே ஒரு தேர்வு நான் கேட்கிறேன், லாயர் ஆகும்போது அட்வொகேட்டா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஒரு தேர்வு இப்ப இருக்கு, பார் கவுன்சில் தேர்வு, ரைட். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல நம்ம அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் எக்ஸாம், இதுக்கு மட்டும்தான் எக்ஸாம் இருக்கு. மீதி எல்லாம் நீங்கள்லாம் ப்ரொமோஷன்ல வரீங்க இல்ல. நான் கேட்கிறேன், உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு எக்ஸாம் நடத்து, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா எக்ஸாம் நடத்து. உச்ச நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி ஆகணும்னா நீ ஒரு எக்ஸாம் நடத்து. இந்த எக்ஸாமை எல்லாம் உங்களுக்கு நடத்திட்டு என்னவா நாங்க எக்ஸாம் எழுதி உட்கார்ந்துருக்கோம், நீங்களும் எக்ஸாம் எழுதிட்டு வாங்கன்னு. நீங்க பிறப்பின் அடிப்படையில பாதி பேர் வந்து சேர்ந்துடுறீங்களாப்பா. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்காங்க, இருக்கக்கூடியவர்களில் 30% பேர் அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பாட்டன், அவங்க முப்பாட்டன், இவன் பூரா ஜட்ஜா இருந்திருக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமா? உன் முதுகுல ஒரு மூட்டை அழுக்க வச்சுக்கிட்டு, அதுவும் கொஞ்சமா இந்த ஆசிரியர் பணின்னா என்னன்னு தெரியுதா இந்த நீதிபதிகளுக்கு? நான் கேட்கிறேன், கொஞ்சமேனும் ஒரு பகுத்தறிவு இருந்தால் ஒரு ஆசிரியர் பணி அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்ம உள்ள எடுக்கும்போது ஒரு தகுதி இருக்கணும், நியாயமானது. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் பணியில அவங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்கிறாங்க, அவங்கள போய் நீ பழையபடி எக்ஸாம் எழுதணும்னு கேட்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த தீர்ப்பு சொன்ன நீதி அரசர்கள் உண்மையில சுயமரியாதை உணர்வும் தன்மான உணர்வும் இந்த நீதி அரசர்களுக்கு இருக்கும் என்றால் இந்த நீதி அரசர்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வர சொல்லுங்க. இல்ல, இந்த பெட்டிஷனை யாரு கொண்டு போறாங்க சார் உச்ச நீதிமன்றத்துக்கு? இது அல்லது நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போனது யாரு? இந்த வழக்கை கொண்டு போனது என்னன்னா, அதுக்கு காரணம் நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை தான் அதுக்கு காரணம். ஆசிரியர்கள் எல்லோருக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸுக்கும் எக்ஸாமு, என்ட்ரி லெவல்லையும் எக்ஸாமு, எது வந்தாலும் எக்ஸாம் அப்படிங்கிறத கொண்டு போனது இந்த கல்விக் கொள்கை, புதிதாக வந்த கல்விக் கொள்கை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த நம்ம வந்து அனைவருக்கும் கல்வி திட்டம் கொண்டு வரும் பொழுது மன்மோகன் சிங் அரசு யாருக்கும் தேர்வை கம்பல் பண்ணவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டம் அப்படியே தான் இருக்கிறது, இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் நீங்க புதுசா வந்து தேர்வு வேணும்னு சொல்லி ஒரு நீதி அரசர் சொல்லுவார் என்று சொன்னால், ஒரு நீதிமன்றம் சொல்லும் என்று சொன்னால் அந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. என்னை கேட்டால் ஒரு கட்டம் வறுமையானால் ஆசிரியர் பெருமக்கள் அவங்கள ஆசிரியர்களாக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து சில சேவைகள் இருக்கிறது, அந்த சேவைகள் வந்து சமூகம் சார்ந்த, அந்த சமூகம் சார்ந்த சேவைகளில் முதல்ல உள்ள வர்றதுக்கு ஒரு தகுதியை தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சேவையில வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்ட பிறகு அதை வந்து நீங்க திரும்பவும் பழையபடி உங்களுக்கு தகுதி வேண்டும்னு சொன்னா, என்ன கேட்டால் நான் சொல்லுவேன்,
சில நேரங்கள்ல உச்ச நீதிமன்றம் ஆணையிடுகிறது, தீர்ப்பு சொல்லுது. இப்ப காவேரியில தண்ணி விடணும்னா விட்டானா அந்த அரசு என்ன செய்ய முடிஞ்சு? உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு தம்பி? சில நேரங்களில் நம் பிள்ளைகளை அல்லது நம் ஆசிரியர் பெருமக்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான முன்மாதிரிகளை நாம் எடுத்துக்கொண்டுதான் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய வருமோ என்று நான் அச்சப்படுகிறேன். ஆசிரியர் பெருமக்களை காப்பாற்ற வேண்டியதும் காப்பாற்றுறதுன்னு இல்லை, அவர்களை இந்த அநியாயத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த அரசிற்கு உண்டு. நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்று நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.